friends, welcome to ARK Diaries. நம்ம சேனல்ல நிறைய விண்டேஜ் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நிறைய கார்ஸ் வந்து சேலுக்கு இருக்கு. நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து பட்ஜெட்ல ரொம்ப நல்ல கார் கேட்டுட்டு இருந்தீங்க. சிங்கிள் ஓனர் அம்பாசிடர் கார் வந்து சேலுக்கு வந்திருக்கு. 90 மாடல் சிங்கிள் ஓனர், 4 டயரும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா 100% கண்டிஷன்ல இருக்கு. வண்டி எடுத்தால் பெரிய செலவு எதுவுமே கிடையாது. எல்லாமே எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கு. அண்ட் இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸும் கரண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,40,000 தான். ஸோ இந்த காரை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுப்போம். இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இன்டீரியர் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ட் வண்டியை பற்றி நம்ம நிறையா பேசுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாவா பைக் நம்ம சேலுக்கு சொல்லியிருந்தோம். 1969 மாடல் சிங்கிள் ஓனர் ஜாவா பைக் வந்து நம்ம சேலுக்கு சொல்லியிருந்தோம். உங்ககிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த காரும் பார்த்தீங்கன்னா அஜித் ப்ரோவோட கார் தான். அண்ட் அவரோடது பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது. அவரோட கார்ஸ் அண்ட் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இது கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிப்சி ஒன்று எடுக்க போகிறாராம். ஸோ இந்த காரை பற்றி நீங்கள் அம்பாசிடர் கார் வந்து தேடிட்டு இருக்கீங்க, மார்க்கெட்டில் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல கார் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அஜித் ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இந்த கார் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த காரை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து வாங்கினதுலேருந்து அண்டு நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணதுலேருந்து எல்லாமே நம்ம பேசியாச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ சேல் போஸ்ட் பண்ணுறதே வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ. ஸோ கண்டிப்பாக ஏன்னா இப்போ நான் என்னன்னா இப்போ நீங்கள் உங்கள் கலெக்ஷனும் மாறிட்டே தான் இருக்குது. இப்போ அடுத்தது ஜிப்சி வரப்போது நம்மளுக்கு இன்னொரு கண்டென்ட் கிடைக்க போகுது. நீங்கள் அடுத்தடுத்து வாங்கி ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ நமக்கு அடுத்தடுத்து கண்டென்ட் கிடைக்க தான் போகுது. ஸோ இது சேல் பண்ணலான்ற ஐடியாவில் ஏன் வந்தீங்க? இப்போ ஃபஸ்ட்டு சேல் பண்ணலான்ற ஐடியா, சிஸ்டருக்கு வந்து ஒரு கார் ஒன்று பார்த்துட்ருக்கேன். ஸோ அவளுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்னோட லீனாக இருப்பாள். இன்னொன்று அது கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஒரு ரஃப்பான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நமக்கு தான் இந்த கிளாசிக் அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைக் பண்ணுறா. ஸோ அதனால் இந்த காரை கொடுத்துடலான்ட்டு. ஸோ இதை நான் எடுக்கும்போதே ரொம்ப தேடி செலக்டடாக தான் இந்த வண்டி எடுத்தேன். ஏன்னா ஒரே ஓனர்கிட்ட இருந்தால் நானும் வாங்கினேன். ஸோ வண்டியே 36,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தது, 34 ஓடி இருந்தது. நான் எடுத்து ஒரு 2,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். எந்த செலவும் இல்லை, அப்படியே வாங்கி ஓட்டலாம். அந்த மாதிரி வண்டி தேடுறவங்களுக்கு இந்த வண்டி கரெக்டாக இருக்கும். ஒரு இன்ஜின் ரூம் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். ஸ்டார்டிங் இன்ஜின்லேருந்தே போயிடலான்னு பார்க்கலாம். ஓகே ஓகே டன். அவ்வளோதான் ப்ரோ, விட்டிங்கன்னா அப்படியே. ஓகே அவ்வளோதான் ப்ரோ. இன்ஜின் செக்ஷனை பற்றி சொல்லிவிடுங்க. இன்ஜின் ரூம் பார்த்தீங்கனாலே தெரியும் வண்டியோட மெயின்டெனன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ ஃபியூல் நாசில் எதுவுமே பிளாக்கோ இல்லை லீக்கேஜஸோ எதுவுமே கிடையாது. ஆயில் லீக்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே கிளியராக இருக்குது. ரேடியேட்டர் பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. இன்ஜினும் ரொம்ப சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இன்னொன்று பேட்ரி புதுசு, பம்பு நம்ம வாங்கிட்டதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கோம். எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஓட்டலாம். உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு எதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்குது. வண்டியில் எதுவும் பண்ணுறதுக்கு வேலை எதுவும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ வண்டி வந்து சிங்கிள் கிளிக்கில் ஸ்டார்ட் ஆகிடும். ஹீட்ரு மட்டும் போட்டுட்டு ஒரு அப்படியே இப்படி வந்துக்கோங்களேன். ஒரு ஒரே நிமிஷம் இப்படி வந்துடுங்க. ஸோ ஹீட்ரு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் அப்படியே காட்டிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ காலையில் எடுக்கிறீங்கன்னா இது ஹீட்ரு ஒரு 15-20 செகண்ட்ஸ் ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு லேட்டஸ்ட் கார் மாதிரி சிங்கிள் செல்ஃப் தான் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு வைப்ரேஷனோ எதுவுமே இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இன்ஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆடுற ஃபீலோ எதுவுமே இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படியே பின்னாடி எக்ஸாஸ்ட் எப்படி காட்டுங்க, சைலன்சர் பக்கம் போயிடுங்க. அஜித் ப்ரோ, ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே மைலேஜ் தருதுன்றீங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ இன்ஜினை பற்றி மைலேஜ் அதை பற்றிலாம் சொல்லுங்கள், மெயின்டெனன்ஸு. ஓகே, நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து நான் பெருசாக ரிசர்ச் பண்ணிலாம் போடல, நார்மல் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிவ்யூ மாதிரி போட்டிருந்தோம். ஓகே. ஸோ அப்போ வந்து நான் 18 தான் கெஸ் பண்ணி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது 22-23 வருது. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக பாண்டி கூட போயிட்டு வந்தேன். ஓகே. ஸோ எனக்கு 22 கிடச்சிது ஷார்ப்பாக. நாங்கள் வந்து ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 80, 90, 100 அந்த ரேஞ்ச் தான் வந்து ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணோம். ஸோ
ஸோ நல்ல டீசெண்டான ஒரு மைலேஜ். இப்போ இருக்க காரில் ஏதோ இந்த அளவு மைலேஜ் கிடைக்கிறது கஷ்டம். அதிக மைலேஜ் ப்ரோ 22லாம். 22 ஆமாம். நம்ம பழைய ஃபியட் பத்மினி நான் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா அது எனக்கு 30 கொடுத்துச்சு. ஓ அதை கம்பேர் பண்ண எனக்கு இது கம்மி. ஆனால் என்கிட்ட இருக்க காரில் இது கொஞ்சம் பெட்ரு. ஏன்னா நல்ல டீசெண்டான ஒரு மைலேஜ். என்ன ஒரே ஒரு ட்ராபேக்காக இருக்கும், இப்போ லேட்டஸ்ட் காரை ஓட்டிட்டு இதை ஓட்டுறவங்களுக்குன்னா பவர் ஸ்டேரிங் இருக்காது, ஏசி இருக்காது. மற்றபடி பிரேக்கிங்லாம் எல்லாமே நார்மலாக இருக்கும் மற்ற கார் மாதிரி தான். ஸோ ஏசி மட்டும் இல்லை இந்த வண்டியில். ஆனால் நிறைய பேர் ஏசி போட்டு ஓட்டுறாங்க. நான் வந்து அதை லைக் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரிஜினாலிட்டி தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த ஒரு ரா ஃபீல்லே ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் வாங்கினீங்கன்னா நீங்கள் போடலாம். 7000 ருபீஸ் தான் வருது மொத்த ஏசி ஃபிட்டிங் உள்ள இண்டோர்லேருந்து இங்கே இன்ஜின் ரூமில் பண்ணுற ஃபிட்டிங்கோட சேர்த்து. ஓகே ப்ரோ, இப்போ இன்ஜின் வந்து மெட்டடார் இன்ஜின் தானே? ஆமாம், மெட்டடார் இன்ஜின் தான் போட்டிருக்காங்க. இப்போ இன்ஜினில் எந்த ஒர்க்கும் இல்லை? எதுவுமே ஒர்க் இல்லை ப்ரோ. நீங்கள் அப்படியே எடுத்து ஓட்ட வேண்டியதுதான். நான் இன்சூரன்ஸை இப்போ தான் போட்டிருக்கேன். எஃப்சி யார் வாங்குறாங்களோ அவங்க பேர் மாற்றி கொடுத்துருவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் என்ன ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் அதை மட்டும் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, யார் வாங்குறாங்களோ அவங்க பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அவங்க பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்போ எஃப்சி பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எஃப்சிக்கு கொடுத்துட்டேன். இப்போ சேல் பண்ணுற ஐடியான்றதால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஓகே ஓகே. ஸோ அண்டர் சேஸுமே வந்து க்ளீனாக இருக்கும். நான் அது வீடியோ தரேன், அதை வேணால் அட்டாச் பண்ணுங்கள். அண்டர் சேஸ் ஃபுல்லாகவே இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஃபுல்லாக அண்டர் சேஸ் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ அதுவும் நான் அனுப்புகிறேன். வாங்கினா செலவு ஒன்று இருக்குது. நம்ம அந்த இன்டீரியர் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ சீட் கவர் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். டோர்லாம் கூட நீங்கள் பட்டன் சும்மா ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு டோர் கையோடு வந்துடும். ஸோ சீட் கவர் மட்டும் மாற்றணும். அதுவும் ஃப்ரண்ட் சீட்டு தான் ரொம்ப டேமேஜாக இருக்கும். நல்லா இருக்கு. பேக் சீட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா டிரைவர் உட்காந்து ஓட்டி ஓட்டி தேய்ச்சி ஆக்கிட்டாங்க போல். அது மாதிரி டோர் கூட இந்த மூடுற சவுண்டு பாருங்களேன், அவ்வளோதான். இந்த ஒரு விரலில் தண்ணிங்கன்னா அழகாக கிளிக் லாக் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே டோர் கையோடு அப்படியே வந்துடும். லேட்டஸ்ட் கார் மாதிரி. ஸோ எந்த ஒர்க்கும் இல்லை, அப்படியே வாங்கி ஓட்ட வேண்டியதான். ஏன்னா டயரும் புதுசு. இது சீட் கவர் மட்டும் தான் மாத்தணும். சீட் கவர் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஓட்டி. இது பவர் ஸ்டீரிங் இல்ல, நார்மல் ஸ்டீரிங். இல்ல ப்ரோ, நார்மல் ஸ்டீரிங் தான். ஹாரன் இருக்கு, மியூசிக் சிஸ்டமும் நல்ல மியூசிக் சிஸ்டம் தான் இருக்கு. ஸோ வைப்பர் ஒர்க்கிங் எல்லாமே ஒர்க்கிங் ப்ரோ. இதுல அப்படியே உள்ள வந்து காட்டுங்களேன். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒர்க்கிங். ஸோ இங்கே ஆயில் கேஜ் ஒர்க் ஆகுது, பம்ப்பு வாட்டர் லெவல் ஒர்க் ஆகுது, பேட்ரி லெவலு, ஃபியூல் கேஜு. ஸோ இண்டிகேட்டர்ஸுமே நான் போட்டேன்னா இங்கே க்ளீனாக இண்டிகேஷன் ஆகும். அந்த லைட் எரியலையா, இந்த லைட்டாக தெரியுது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் ரன்னிங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்னு, மியூசிக் சிஸ்டமு எல்லாமே ஒர்க்குங்க. ஸோ மியூசிக் சிஸ்டம் போடலாம், ஆனால் காப்பி ரைட்ஸ் அடிச்சிருவாங்க. அதான் ஓடுது. ஆமாம், மியூசிக்கும் நல்லா டீசெண்டான ஒரு மியூசிக் தான். நான் வந்து ப்ளூடூத் இந்த இது கனெக்ஷன் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2 குட்டி டியூட்டர், பேசிக் டியூட்டர் ஒன்று போட்டிருக்கு இதில். இது இன்ஜின் கியர் பாக்ஸ் சொல்லிடுங்க. எவ்வளோ கியர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கியர். ஆமாம், 4+1 ஃபஸ்ட் கியரு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. நிறைய பேர் கியர் கடிக்குதுன்னு வாங்கினேன். எவ்வளோ சாஃப்டாக போட்டுற மாதிரி. நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சூப்பராக விழும். ஸ்டேரிங் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் புதுசாக ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஆனால் ரன்னிங்கில் ஹைவேல சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டும் போது கொஞ்சம் அது மட்டும் கடுப்பாக இருக்கும். ஸோ வைப்பரும் ஒர்க்கிங்கு. ஸோ ஹெட்லைட், ஹை பீம், லோ பீம் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. வண்டியில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுலேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. அப்படியே வாங்கி ஓட்ட வேண்டியது தான். நீங்கள் வாங்கி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் இப்போ தான் மாற்றினேன். அதனால ஆயிலும் நல்லா இருக்கு. கூலண்ட்டும் நான் இப்போ வாட்டர் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி கூலண்ட் போட்டு விட்டுட்டேன். ஓகே. ப்ரோ வண்டிக்கு ஸ்டெப்னிலாம் இருக்கு, அதை பத்தி ப்ரோ ஸ்டெப்னி எல்லாமே இருக்கு. இப்போ டோர் ஹேண்டில் வந்து இது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு பண்ணதால பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். ஸோ வண்டி கொடுக்கும்போது இதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். செகண்ட் வந்து இந்த விண்டோஸில் வர ரப்பர் பீடிங். ஸோ இதையும் ரீப்ளேஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம வீடியோ பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம பேர் கெட்டுறக்கூடாது, உங்கள் பேரும் கெட்டுறக்கூடாது. அதுக்காக. ஸோ இந்த டோர் ஹேண்டில் நெக்ஸ்ட்டு வந்து அந்த குட்டி மிரர் ஒன்று வரும். ஸோ அதோட ரப்பர் பீடிங்கும் வந்து நான் மாற்றி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூயல் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் அதை எடுத்து கட்டுறேன். நான் அம்பாசிடர்னாவே சீக்கிரமாக இந்த ரெஸ்ட் இதெல்லாம் ஏறிடும். ஆனால் நீட்டாக இருக்குது காரு. நீங்கள் இதில் பார்த்தாலும் தெரியும். ப்ரோ எல்லாமே பிரச்சனை என்னன்னா என்கிட்ட பார்க்கிங் வேறு கிடையாது ப்ரோ. நான் அதிலே பார்த்து பொத்தி பொத்தி வச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஓகே.
ஸோ இந்த டைப் தான் கேப் இதில் வரும். அப்புறம் அப்படியே இதே கவர் பண்ணிடுங்க கிட்ட வந்து. ராகுல் ப்ரோ, இது இந்த டைப்னா என்னது ப்ரோ? ப்ரோ முன்னாடி தான் அந்த கொண்ட டைப் ஒன்று வரும் மேலே வரும்ல. அது வந்து என்ன ஆகும்னா பெட்ரோல் டீசல் போட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாக லீக் ஆகிடும். ஸோ இது வந்து டீசெண்டாக இருக்கும், பாடியோட பாடியாக அப்படியே இருக்கும், உள்ளே போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ளஸ். நெக்ஸ்ட் அதோட ஓப்பனிங் வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம பேக் டோர் ஓப்பன் பண்ணி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அது ஓப்பன் ஆகிக்கும். மற்றபடி டெய்ல் லைட் ஒர்க்கிங், இண்டிகேட்டர்ஸ் பின்னாடி 2 பக்கமும் எரியும், ஃப்ரண்ட்லேயும் 2 பக்கமும் எரியும், எல்லாமே நீட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்து ஓட்டலாம். ப்ரோ இப்போ வந்து இது 1,40,000 சொல்கிறீங்க இன்க்ளூடிங் எஃப்சி. ஆமாம் ப்ரோ, எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருவேன். இதோ இந்த ரப்பர் பீடிங் சொன்னல, ஸோ இந்த ரப்பர் பீடிங் தான் அது. ஓகே, ரொம்ப நாளாக இருந்து ரொம்ப ரஃப் ஆகிடுச்சு. ஸோ அது வாங்குறவங்களுக்கு அது என்ன ஒரு 150 ரூபா வரும், அதையும் நம்ம மாற்றி கொடுத்துடலாம், சாட்டிஸ்ஃபைடாக எடுத்துகிட்டு போவாங்க. அதையும் பண்ணிவிடுவோம். அந்த வண்டியில் எல்லாமே இருக்குது. வெறும் சீட் கவர் மட்டும் தான் வாங்குறவங்க ரெடி பண்ணுறோம். வாங்குறவங்க சீட் கவர் மட்டும் பண்ணிக்கோங்க, மீதி எல்லாம் நான் ஃப்ரண்ட் மட்டும் தான். அல்ல ரியர் சூப்பரா ரியர் சூப்பரா இருக்கு. பண்றது பண்றீங்கன்னா பின்னாடி முன்னாடி பண்ணுங்க ப்ரோ. 2500 கேட்டாங்க என் வீட்டாண்ட சோஃபா தைக்கிறவரு. நம்ம வேணா மேபி வந்தாங்கன்னா கையோட அவங்க டைரக்டா கூட்டு போய் காட்டி கூட அப்படியே பண்ணிக்கலாம். ஏன்னா மண்டேல இருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு. ஸோ அதனால நான் இருக்க மாட்டேன், என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. போய் நம்ம அந்த சீட் கார்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே ப்ரோ, இப்போ கார் பார்க்கணும்னா எங்க பெருங்குளத்தூர் தானே? பெருங்குளத்தூர் தான் ப்ரோ வரணும். ஆமாம், சண்டே சாட்டர்டே மட்டும்தான் வர முடியும், வீக் டேஸில் வாய்ப்பே இல்லை. கார் பார்க்கணும்னா சாட்டர்டே சண்டே நீங்கள் வீடியோ இன்னைக்கு போட்டிங்கன்னா நாளைக்கு நாளைக்கு மட்டும் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டேலேருந்து ஃபுல்லாக வீக் டேஸில் ஃபுல்லாக ஒர்க்கிங் எனக்கு. ஓகே, வீக்கெண்ட்ஸில் இருப்பேன். அண்ட் மோஸ்ட்டாக இந்த கார் வந்து குயிக்காக மூவ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக தான் சொல்லியிருக்காரு ப்ரோ. 1,40,000 சொல்லுங்க. ஃபைனல் ப்ரைஸ் சொல்லுங்கள், இன்கேஸ் நம்ம சேனல் பார்த்துட்டு வராங்க. ஆக்சுவலாக நம்ம ஜாவா வீடியோவே வந்து ஃபைனல் ப்ரைஸ் சொல்லி அதை நெகோஷியேட் பண்ணாங்க. இதில் வந்து ஒரு 10,000 நான் லெஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். 130 மேக்ஸிமம், எனக்கு அதுக்கு மேலே கண்டிப்பாக முடியாது. ஏன்னா எஃப்சி இன்சூரன்ஸே 7,000 வந்துச்சு இந்த காருக்கு. ஓகே, ஸோ அது இல்லாமல் நான் இப்போ பேட்ரி இந்த டயர் இதெல்லாமே நல்ல காஸ்ட்டு. ஸோ அதனால் நான் ஒரு 130 வரைக்கும் கொடுத்துருவேன். அது கம்மினா கொடுக்குற ஐடியாவே இல்லை. ஏன்னா இந்த கண்டிஷனில் கார் OLXல இல்லை. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட டவுட் இருக்கும், 60,000 70,000க்குலாம் மெக்கானிக் சைடில் சொல்கிறாங்க கிடைக்கும்ன்றாங்க. ஆனால் அவங்கள வாங்கி தர சொன்னால் இந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்காது. அண்டர் சேஸ் நீட்டாக இருக்குது, பாடி அவுட்ரும் ஒரு டீசெண்டான ஒரு பாடி, பெயிண்டிங்கும் நல்லா இருக்குது. வாங்கி அப்படியே நீங்கள் ஓட்டலாம் ஒரு 5 வருஷத்துக்கு. மெக்கானிக்கல் வைஸும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் இந்த ப்ரைஸ் கரெக்டான ப்ரைஸு. சரிங்க. அண்டு ஏன்னா நான் எண்ணி முடிக்கிறத வந்து அஜித் ப்ரோவே சொல்லிட்டாரு. ஸோ அம்பாசிடர் காரை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் அண்ட் கிளாசிக் கார்ஸ் வந்து பையர் அண்ட் செல்லரை பொறுத்து தான் ப்ரோ ப்ரைஸ். நம்ம வந்து மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று டிசைடே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரீசெண்டாக தான் இதுக்கு முன்னாடி ஒரு அம்பாசிடர் எடுத்தோம் ப்ரோ. அதில் வந்து வெறும் பெயிண்டிங்கு, அதாவது ரெஸ்டோரேஷனே பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபாய். ஆமாம் ப்ரோ, நம்ம ஒன்றுமே இந்த வண்டி இப்போ நான் பெயிண்டிங் கொடுத்தேன்னா எனக்கு 45,000 குறைஞ்சது பெயிண்டிங்க்கு மட்டும் ஆகும். ஸோ பெயிண்டிங் பண்ணவங்க இந்த பீடிங்லாம் கழட்டுவாங்க, அப்புறம் அந்த பீடிங்லாம் மாட்டோம், அந்த செலவுலாம் யோசிக்க மாட்டாங்க. ரேண்டமாக என்ன 70,000 80,000 தரீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் வந்து மார்க்கெட் வந்து வண்டி ஓனரை பொறுத்து தான் ப்ரோ வரும். அவங்க மெயின்டெனன்ஸ், அவங்க என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் கரெக்டான ஒரு நல்ல ஒரிஜினாலிட்டியா இருக்கு. ஆமாம், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஓனர் கிட்டேருந்தே வாங்கினேன். இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியாது. இன்னும் 35,000-36,000 லோ கிலோமீட்டர் யூஸ். இன்ஜின் சவுண்ட் கேட்டாலே தெரியுது ப்ரோ, அவ்வளோ சூப்பராக இருக்கு இன்ஜின். அதுவும் மைலேஜும் நீங்கள் 20+ சொல்கிறீங்க. 20+ வருது. ஸோ ஒரு அம்பாசிடர் கார் வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட கார் வந்து கண்டிப்பாக இதுவாக இருக்கலாம். நான் வந்து அஜித் ப்ரோவோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் கார் வந்து ஃபியூச்சரில் சேல் ஆகிடுச்சு அப்படின்னா நான் சேல் ஆகிடுச்சுன்றதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு ஃபோன் நம்பர் எல்லாமே எடுத்துருவேன். ஸோ இதை பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கேள்விகள் இருந்துச்சு, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அஜித் ப்ரோ கூட இந்த காரை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அதில் நிறைய கேள்வி கேட்டுட்டேன் நான். இன்கேஸ் நீங்கள் அதெல்லாமே மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த காரை பற்றி அதில் வந்து நம்ம கார் வந்து ஓட்டிட்டு அந்த மாதிரிலாம் கூட வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்டு இது மட்டும் இல்லாமல் அவரோட ஜாவா பைக்கும் நான் போன வீடியோவில் நான் வந்து சேல் சொல்லியிருந்தேன். அண்ட் அவரோட கலெக்ஷன் ஏதாச்சும் சேல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். முதல்ல வரைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சொந்தமான நெக்ஸ்ட் கண்டென்ட்ல மீட் பண்ணுறேன்.